தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டணம் வரும் 26ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளது. அதன் விவரம்: 215 கிலோமீட்டர் வரை சாதாரண வகுப்புக்கு கட்டண உயர்வு இல்லை. 215 கிலோமீட்டருக்கு மேல் சாதாரண வகுப்புக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்த்தப்படும். 500 கிலோமீட்டர் பயணத்திற்கு ஏசி அல்லாத வகுப்புக்கு கூடுதலாக 10 ரூபாய் செலுத்த வேண்டும். மெயில், எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏசி மற்றும் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா கட்டணம் உயரும். புறநகர் ரயில்கள் மற்றும் மாதாந்திர பாசுகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படவில்லை. டிக்கெட் கட்டணம் உயர்வு மூலம் ரயில்வேக்கு இந்த ஆண்டு 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே நெட்வொர்க் விரிவுபடுத்தப்பட்டு கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக பணியாளர் செலவு 1.15 லட்சம் கோடியாகவும் ஓய்வூதிய பொறுப்பு 60,000 கோடியாகவும் உயர்ந்துள்ளது. 2024-25ஆம் ஆண்டில் ரயில்வே மொத்த செயல்பாட்டு செலவு 2.63 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. அதிகரித்து வரும் செலவுகளை சமாளிக்க சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கவும் குறைந்த அளவு பயணிகள் கட்டணத்தை முறைப்படுத்தவும் கவனம் செலுத்தி வருவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2020க்கு பின் கடந்த ஜூலையில் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் ஒரே ஆண்டில் 2வது முறையாக ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது.